வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி. இறை வார்த்தையும் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பிட்டு கேட்குற ஜனங்கள் ஒரு தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்குறேன். நீ பேசும் ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனி ஒன்று கலாத்தின் 5:22 அன்பு, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுங்கிறது குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிற பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலன் பவுல் சிறையில் இருந்த இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. அங்கே இருக்கிற சிறை கைதிகள் மத்தியில் பிலிப்பியர் சபையில் அநேக ரோம அரசாங்கத்தின் மூலமாய் அநேக கிரிமினல் குற்றவாளிகள் அந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஆயுள் தண்டனை, இந்த மரண தண்டனை பெற வேண்டியவர்கள், சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டியவர்கள் எல்லாருமே இந்த ரோம அரசாங்கம் கொடுக்குற அந்த தண்டனை என்னவென்றால், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு மரண தண்டனைனா உடனே இந்த மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அவன் உயிரோடு இருக்கிற அந்த சிறை கைதியோடு ஒரு செத்த பிரேதத்தை கட்டி விட்டுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த செத்த சரீரத்தில் புழுக்கெல்லாம் எழும்பி உயிரோடு இருக்கிற அந்த கைதியில் மூக்கில் கண்ணில் நுழைஞ்சி அந்த பிண வாடையில் நாளுக்கு நாள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கொல்லப்படுவானான். இப்படிப்பட்ட தண்டனை பெற்றுக்கொண்டிருக்கிற சிறை கைதிகள் மத்தியிலே அப்போஸ்தலன் பவுல் உட்கார்ந்து கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் அவர் சிறை தண்டனை போயிருக்கும்போது அங்கே சூழ்நிலைகளெல்லாம் இருந்து இவர் கொடுக்கப்பட்ட தண்டனை குறைக்கப்பட்டது. அவர்கள் வேற இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக அவர் சாட்சியாக சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபடும்படி அவரை சுவிசேஷத்துக்கு விரோதியாய் பகைஞர்களாக இருக்கிறவர்களாலே அந்த சிறையில் தள்ளப்பட்டு அன்றைய இருக்கிற ரோம அரசாங்கம் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்திற்காக சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தமாய் அந்த துயரங்களில் சிறையில் தள்ளப்பட்ட அந்த பவுல், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வேற, பவுல் கொடுக்கப்பட்ட தண்டனை வேற, இவருக்கு குறைந்த அளவு கொடுக்கப்பட்ட தண்டனை. இந்த சூழ்நிலையில் அவர்களோடு இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். சுற்றிலும் ஒரு நரக வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற சிறை கைதிகள், இவர் உண்மையாய் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாட அனுபவிக்கிற ஒரு தேவ மனுஷன், அங்கே இருக்கிற நிலைமையை பார்த்து இவர் எழுதுகிறார், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் குடும்பம், உறவுகள், உலகம் இப்படி நேசிக்கிற பகைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். சில நிந்தைகள், அவமானங்களை சுமந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலையும் சந்தோஷத்தை எப்படி காத்துக்கொள்வது? அந்த நெருக்க நேரத்தில் பவுலும் சீலாவும் நள்ளிரவில் சிறைச்சாலையில் கர்த்தரை துதிச்சு பாடினாங்க. எப்படி பாட முடியாது? அவங்க எல்லாருக்குள்ளையும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேளுங்க, சந்தோஷம் கிடைக்கும் சொன்னேன். ரெண்டாவது, பரிசுத்த ஆவி வரும்போது நீதியும் சமாதானமும், பரிசுத்த சந்தோஷம் என்று பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷத்தை சொன்னேன். மூன்றாவது, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனிதன் அந்த துயரங்கள் மத்தியிலே எவ்வளவு சந்தோஷமாய் தேவ சித்தத்தை செய்கிறார் என்பதை மூன்றாவது செய்தி உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்கிறேன். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாய் தேவ பிள்ளைங்க அன்றையும் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்க எல்லா துன்பப்படுவான்னு வேதம் சொல்லுது. அந்த துன்பத்தின் மத்தியில தான் கிறிஸ்துக்குள்ள வாழணும். அது துன்பம் அல்ல, மெய் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அது ஒரு பெரிய இன்பமாய் மாறிவிடும். அவருக்காக பாடுபடுவதில் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை அனுபவிச்சு பாருங்க. உலகத்தால் தூசிக்கப்படலாம், தேவனாலே நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம். உலகம் நம்ம தூசிக்கலாம், அவர் நாமத்தின் நிமித்தம் பகைக்கலாம், ஆனால் கர்த்தராலே நாம் சந்தோஷப்படுத்தப்படுகிறோம். உலகம் நம்மளை அற்பமாக நினைக்கலாம், தேவன் நம்மளை அற்புதமாக பார்க்குறார். அதனால் இது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலையும் கிறிஸ்து நிமித்தம் பவுலும் சீலாவும் நள்ளிரவு சிறையில் பாடி துதிக்க அவங்களால எப்படி முடிஞ்சது? காரணம் என்னன்னா, அவங்க பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டிருந்தாங்க. இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இந்த கிறிஸ்து நிமித்தமா துன்பத்தை அனுபவிச்சு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சொந்த குடும்பம், உறவுகள் நேசிக்கிற பகைத்து அவர் நாமத்தின் நிமித்த வேலையில் நெருக்கங்கள், துயரங்கள், ஒருவர் இல்லாத பொல்லாத ஏதாவது சொல்லி பயப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற வேதம் சொல்கிறதே. அவரை நோக்கி பாருங்க.
உங்களை உண்மையாக இருக்கிறவங்கள பகைக்கிறாங்களா, முகாந்தரம் இல்லாமல் ஏதாவது பகைத்து பேசுகிறாங்களா, பொறுமையாக இருந்து பாருங்க. கர்த்தருடைய சந்தோஷங்கள் நிறைவாய் நிரப்பும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு நேராக தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை இருதயத்தை காக்க கடவுதென்று அடுத்த 4வது அதிகாரம் 6-7 சொல்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நேராக தெரியப்படுத்துங்க. ஒரு பெரிய தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தையும் காக்கும். கர்த்தர் தாமே இந்த துயர நேரங்களிலும் பரிசுத்தான உண்டாகிற சந்தோஷத்தை அப்போஸ்தலன் பவுல் அனுபவித்து பிலிப்பியர் சபையிலிருந்து பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் மறுபடியும் உங்களை சொல்லுகிறேன், இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் துயரமாய் துக்கமாய் இருந்தீங்கன்னா பரிசுத்தாவி துக்கப்படுவார். நீங்கள் பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷம் பெற்ற உண்மையானால் சந்தோஷமாக இருங்க. அதுவே தேவன் நம்ம நிமித்தம் சந்தோஷப்படுவார். கர்த்தர் நம்மை தாமே ஆசீர்வதித்து உங்களுடைய சந்தோஷத்தினாலே மிகுந்த பலன் உண்டாகும். இன்னைக்கு துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.